பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேகர் விரோதமாக எழும்பலாம். விரோதங்கள் அநேக ஸ்தலங்களில் வந்து கொண்டு இருக்கலாம். அந்த விரோதத்துக்கு நம்மளும் விரோதமாக எழும்பக்கூடாது. ஒரு வேலை இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யணும்னா அந்த வேலை ஸ்தலத்தில் உங்கள் வேலைக்கு விரோதமாக அநேக சக வேலையாட்கள் எழும்பலாம். படிக்கிற ஸ்தலத்தில் உங்கள் படிப்பு நிமித்தம் அநேகர் விரோதமாக எழும்பலாம். தொழில் நிமித்தம் அநேகர் போட்டி விரோதமாக எழும்பலாம். சபையில் அநேகர் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்தும் விரோதம் எழுப்புகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விரோதமாக எழும்ப வேண்டாம் என்று. பழி வாங்குதல் அவருக்குரியது. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் எனக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறான் என்று. ஜனங்களை கீழ்ப்படுத்துகிற தேவன். வசனம் இப்படி தான் சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்குதல். அவரே பழிக்கு பழி வாங்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் பழி வாங்கக்கூடாது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன உங்களுக்கு விரோதம் எழும்புகிறாங்களோ, மந்திரம் செஞ்சு எழும்புகிறாங்களா, இல்லை சொத்து பிடுங்க முடியாது எழும்புகிறாங்களா, இல்லை உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியாது எழும்புகிறாங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தை உடைக்க முடியாது எழும்புகிறாங்களா, நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு நீங்கள் பேசினா போதும். பழி வாங்குற யுத்தத்தை அவர் செய்வார். அவர் பழி வாங்கினா நீங்கள் பழி வாங்கினா கூட மீண்டு எழும்பலாம். ஆனால் அவர் பழி வாங்குவது எழும்ப முடியாது. இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு காரியம் மாத்திரம் செஞ்சால் போதும். பழி வாங்குறதுக்காக மெனக்கட்டு நீங்கள் அடைய வேண்டாம். அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசினா போதும். பழி வாங்குறதுக்கு அவர் சரியான தேவன். அவர் பழி வாங்க எழுப்பிவிட்டால் ஒரு மனுஷனும் மேலே எழுத முடியாது. ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் இறக்கும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்றைக்கு அதை கேட்டுக்கொண்ட வாழ்க்கையில் அநேகர் விரோதமாக எழுப்பி இவர்கள் அப்பா இருபத்துக்கு அப்படின்னே மேலே எழும்ப முடியாதவர்கள். ஆனாலும் நீங்கள் பழிவாங்குகிற தேவன் ஆண்டவரே, இவர்கள் அப்பா என்னென்ன காரியத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பியிருக்கார்களோ அதில் நீங்கள் பழி வாங்கி இவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தையும் செழிப்பையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனோ நல்ல பிதாவே, ஆமென்.